அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வீட்டிலிருந்து புறப்படும் போது ஓதும் துஆ. அல்லாஹ்வின் திருநாமத்தால் நான் அல்லாஹ்வைக் கொண்டு ஈமான் கொண்டேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். பாவங்களை விட்டு திரும்புதலும் நன்மையை செய்ய சக்தியும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் வழிகெடுவதை விட்டும் வழிகெடுக்கப்படுவதை விட்டும் வழி சறுக்குவதை விட்டும் சறுக்கச் செய்வதை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் நான் அறியாதவனாக ஆவதை விட்டும் என் மீது அறியாமை சுமத்தப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துஆ வீட்டிலிருந்து புறப்படும் போது ஓதும் துஆ. பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. உன்னுடைய தீனும் உன் பாதுகாப்பிற்கு உன்னுடைய அமலின் நல்ல முடிவிற்கும் அல்லாஹ்வை நான் பாதுகாப்பாக ஆக்குகிறேன். அல்லாஹ் உனக்கு தக்வாவை சாதகமாக ஆக்கித் தந்து நீ எங்கிருந்தாலும் நன்மையை உனக்கு லேசாக்கி தருவானாக. இந்த துஆ பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. கப்பலில் பயணம் போகும்போது செய்ய வேண்டிய துஆ. இது செல்வதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டாகும். நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் மிக்க இரக்கம் உள்ளவன், அருளாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தகுதிக்கு தக்கவாறு அவர்கள் அவனை கண்ணியப்படுத்துவதில்லை. கியாமத்து நாளின் பூமி முழுவதும் அவனுடைய பிடியில், வானங்கள் அவனுடைய வலக்கரத்தில் சுரட்டப்பட்டவையாக இருக்கும். அவன் மகா தூயவனான அவன். அவர்கள் இணை வைப்பவைகளை விட்டு அவன் மிக்க உயர்ந்தவன். இந்த துஆ கப்பலில் பயணிக்கும் போது ஓதும் துஆ. விமான பயணத்தின் போது ஓதும் துஆ. இவ்வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த ஒருவன் மகா தூயவன். நாங்கள் இதற்கு சக்தி பெற்றிருக்கவில்லை. நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகனின் பக்கமே திரும்பிச் செல்பவர்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இப்பிரயாணத்தில் நன்மையையும் தக்வாவையும் நீ பொருந்திக் கொள்ளும் நற்செயல்களையும் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பிரயாணத்தை எங்களுக்கு லேசாக்கி வைத்து இதன் தூரத்தை எங்களுக்கு சுருக்கமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இப்பிரயாணத்தில் நீ எங்களுக்கு தோழன், எங்கள் குடும்பத்தில் பிரதிநிதி. யா அல்லாஹ், பிரயாணத்தின் சிரமத்தை விட்டும் தீய காட்சிகளை விட்டும் பொருளிலும் குடும்பத்திலும் மக்களிலும் தீய விரும்புதலை விட்டும் நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். ஆமீன் யா அல்லாஹ்.